மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் புலம்புனா பணம் அப்படின்ற ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. 2 பேர் புலம்பி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேர் சேர்த்து ஒரு 90,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு மட்டமான ஒரு புலம்பல்ஸ் வேற. அது புலம்பல்ஸான்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு புலம்பல்ஸ் புலம்புனாங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் பக்கவா முடிஞ்சிச்சு. நான் தான் சொன்னல, நேற்று ஒரு விஷயத்த சொன்னேன். 3 பேர்ல இந்த 3 பேர் தான் டாப் 3. இதுல இருந்தா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நேற்று லைவ்ல கூட சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு ஷோர் ஷாட் ஆயிருச்சு. 2 விஷயத்துல நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவங்க 2 பேரும் டாப் 2. அதுல யாருன்றது சேனல் கையில தான் இருக்குது. அதையும் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் டாஸ்க் புலம்புனா பணம் அப்படின்றது தான் டாஸ்கோட பேர். ஒன்றும் இல்லை மக்களே, இதை வீட்டில் நடந்திருக்குல்ல அனைத்து நிகழ்வுகள், எப்படி வீட்டுக்குள்ள நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு, நிறைய பேர் நிறைய விஷயங்களை புலங்கியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் போய் புலம்பணும். என்ன பண்ணணும்னா உண்மையை தான் சொல்லணும். இங்கே நடந்த விஷயங்களை வச்சு உங்களுக்குள்ள இருக்கிற உண்மைகளை அப்படியே புலம்புனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரையும் நீங்கள் காசை ஏர்ன் பண்ணலாம். அது உண்மையாக இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாதுன்றது தான் ரூல்ஸு. அப்படி நீங்கள் ஒழுங்காக புலம்பல சாக்கில் பணம் வரும், இல்லை பாவக்காய் ஜூஸ் வரும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் போய் புலம்புறாரு. விக்ரம் போய் புலம்புனா 2 விஷயம் தான் விக்ரம் ஃபோக்கஸ் பண்ணுது. ஒன்று பக்கெட் இஷ்யூ வியானா, 2வது திவ்யாவோட இஷ்யூ பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான். ஆனால் அதில் செம்மையாக பண்ணார் விக்ரம். 2 பேர் தான் புலம்பியிருந்தாங்க. ஒன்று அரோரா மற்றும் வியானா, அரோரா மற்றும் விக்ரம் இப்போ லைவ்ல. ஸோ அவரை பக்கெட் இஷ்யூ வச்சு அடின்னு அடிச்சு விட்டாப்புல வேற மாதிரி இருந்துச்சு விக்ரம் போலனது. அதுக்கப்புறம் இதுல தலையா என்ன சார் பண்ணாங்க திவ்யா? தலையா என்ன பண்ணாங்க? தலைக்கு ரிவ்யூன்றது இருக்குதுலே ஒஸ்ட் தலை அவங்க தான். தலையா ஒரு ரிவ்யூ கூட வீக்கெண்ட்ல வைக்கல. தலை ரிவ்யூ வைக்காம அவங்களுக்கு தலை பவர்ல ஒரு அட்வான்டேஜ் வேற. என்ன சார் இது? என்னது இது? எனக்கு புரியலையே. நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கேன். அப்படியே வந்து சுஜு அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து எவனோட கேட்க மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இங்க ஒரு கம்ப்ளைண்ட். பிக் பாஸே ஒரு பாயிண்ட்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சேஞ்சிங் ரூம்ல நானும் சுபியும் ஒரு வாட்டி தானே போனோம், அதுக்கு என்ன திட்டுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க? ஆனா நீங்க சொன்ன ரூல்ஸையே ஃபாலோ பண்ணாம சாண்ட்ராவும் திவ்யாவும் சுத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன பிக் பாஸ் இது அப்படின்ற மாதிரி பிக் பாஸையும் ஒரு பக்கம் போறாரு. ஒரு பாயிண்ட்ல எங்க மேல நீங்க கோவம்லாம் பண்றீங்க, ஆனா நான் டேமேஜ் ஆனது எங்க தெரியுமா? நான் பாசத்துல தான் இப்படி வந்துட்டேன். கனி எவ்வளோ பாசம் வச்சு அதனால நான் திவ்யாவோட இன்சிடென்ட், கனியோட பாசம் வச்சு திவ்யாவோட இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னையா விக்ரமே, இதுதான் சைலண்ட் கேப்ன்ற மாதிரி உங்களை வந்து நியாயப்படுத்த ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா? அதான் ஹைலைட். ஸோ கனி பாசம் வச்சு திவ்யாவோட இன்சிடென்ட் நடந்துருச்சான். இதுல குறிப்பா பிக் பாஸ் வந்து கிரே ஏரியால இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப மட்டமானது எல்லாம் நடந்துருச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு குழம்பல் நடந்து முடிக்கிறாரு. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன, அங்க ஒரு கவுண்டர் இருக்கு, ஒரு 3 கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பேச 10,000 ரூபாய் கட்டு, 5,000 ரூபாய் கட்டு, 200 ரூபாய் கட்டு, பாவக்காய் ஜூஸ்லாம் வரும். கிட்டத்தட்ட விக்ரமுக்கு வந்தது பாத்தீங்கன்னா 2 பாவக்காய் ஜூஸ். எப்படி 2 பாவக்காய் ஜூஸ் 70,000 ரூபாய். 1 லட்ச ரூபாயில 70,000 ரூபாய் விக்ரம் ஏர்ன் பண்ணது சூப்பர். ஆளா போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கார். நல்லா தான் புலம்பியிருக்கிறார் விக்ரம் அப்படின்றது பார்க்க முடியுது. இதைத்தான் அன்சீன் ப்ரோமோலையும் வந்திருக்குது. ஓகே, அடுத்து 2வதா வந்து அரோரா போறாங்க. அரோரா போயிட்டு என்னென்ன புலம்ப சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஈஸியாக கிடைச்சிது. நான் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் டேலண்ட், என்னை சுற்றி நிறைய பேர் டேலண்டாக இருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப இன்செக்யூராக இருந்ததுல எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஒன்று கமருதீன், இன்னொன்று துஷார். அப்புறம் வந்து துஷார் வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தேன். அப்போ வெளியே வரதுக்கு எனக்கு பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. எனக்குள்ள இவ்வளவு சென்சிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. உடையும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களை கம்ஃபர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் என்னை கேர் பண்ணாங்க. அதுல பிக் பாஸா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், அதெல்லாம் என்னை கம்ஃபர்ட் பண்ணி இந்த வீட்டில் வச்சிருக்காங்க. இது எனக்கு பிக் பாஸ் வந்து ஒரு வீடு மாதிரி ஆயிருச்சு. ஸோ எனக்கு பெரிய கஷ்டம் இதில் என்னன்னா, எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை, புலம்பல்லாம் இல்லை, எனக்கு ஒரு அழகான மெமரி தான் இந்த வீடு. இங்க டாஸ்க் என்ன? புலம்பல் தான். நீங்க இங்க இருந்து இப்படி வந்தேன், இது இப்படி நடந்தது, அது அப்படி நடந்தது அப்படின்றது டாஸ்க் இல்லை, அது புலம்பலே இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டோரி நரேஷன் பண்றாங்க. நாள் இப்படி ஆச்சு, அடுத்து நான் இப்படி வந்தேன், அடுத்து இப்படி வந்தேன். இது இல்லை டாஸ்க். புலம்பணும், எமோஷன்ஸை ஷோகேஸ் பண்ணும். அந்த புலம்பல் டாஸ்க் கூட பண்ணாம கிராட்டிடியூட் காட்டும் இடமாக ஒன்று பண்ணாங்க பாருங்க அரோரா. நல்லா சிறப்பா பண்ணிட்டோமா, சூப்பரா பண்ணி எவ்வளவு தெரியுமா வாங்கினாங்க? 6 கிளாஸ் பாவக்காய் ஜூஸ். 1 2 இல்லை, இவங்க பேச பாவக்காய் ஜூஸா தள்ளிட்டு இருக்கான். வேற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. 6 கிளாஸ் பாவக்காய் ஜூஸ் கூட குடிக்க முடியல. அடுத்து குடிச்சிட்டாங்க, ஆனா அது அங்க தடுமாற்றம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா காசு 20,000 ரூபாய். இதில் பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் நீங்கள் சொல்லிடாதீங்க, நான் வெளியே போய் ஏமாத்துறேன், எதுக்கு இந்த வேலை அப்படின்றதான் இருந்துச்சு. 20,000 ரூபாய் மட்டுமே அரோரா சம்பாதித்து இருக்கிறார்கள். இதுதான் அன்சீன் ப்ரோமோவா வந்துட்டு இருந்தது. ஓகே, அதில் கானா வினோத் போய் பேசுறது, எல்லாரும் பேசுறது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். ப்ரோமோவோட விஷுவல்ஸ் பார்த்தீங்களா? ப்ரோமோவோட விஷுவல்ஸும் ப்ரோமோவோட பேனர்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ப்ரோமோ தீரியில அரோரா டைட்டில் அந்த ரேஸ்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. கானா வினோத் போனதுக்கு அப்புறம் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுல வரவே முடியாதுன்னா சாண்ட்ராக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி, விக்ரம்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி, அரோரா, திவ்யா மற்றும் சபரி தான். இந்த 3 பேருக்கு ஓட்ஸ் அதிகமா இருக்கு. கானா வினோத்துக்கு அடுத்து இந்த 3 பேருக்கு ஓட்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு காம்படிட்டிவா போகும்னு நான் சொன்னேன்ல. எனக்கு என்னமோ இந்த ப்ரோமோ 3 பார்த்ததுக்கு அப்புறம் அரோரா அந்த ரேஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருவாங்க. அரோரா அந்த ரேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. இப்ப என்ன பண்றாங்க, சேனல் இல்ல ஒரு பக்கம் சபரி, இன்னொரு பக்கம் வந்து திவ்யா. ஸோ அதுல திவ்யா இல்ல சபரி அந்த டாப் 2ல போய் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறதோ அப்படின்ற மாதிரி கண் கூட தெரிகிறது அப்படின்றத நான் பாக்குறேன். இதை எதை வச்சு சொல்றேன்னா, எனக்கு ப்ரோமோ 3 ஒன்று, ரெண்டாவது ஒரு பேனர் போஸ்டர் ஒன்று போட்டாங்க. அந்த போஸ்டர் கூட உங்களுக்கு தம்ப்நெயிலா வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு எண்டு சபரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு எண்டு, இன்னொரு எண்டுல திவ்யா கட்டி பிடிச்சி அல்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் படுத்துற மாதிரி ஒரு எண்டு. அப்போ 1-2வா 2-1, இவங்க 1-2வா இல்ல 1-2வா அப்படின்ற கேட்டகரி தான். ஸோ சேனல் வில் ப்ரெஃபர் சபரி ஆர் திவ்யா வில் த வின்னர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த ப்ரோமோ படி தெரிகிறது. ப்ரோமோ இன்னும் லைவ்ல அது வரல, இன்னும் வரத்துக்கு லேட் ஆகும். இப்பதான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் போய் புலம்பி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் கணக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு எல்லாமே சரியா வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போ டாப் 2ல கன்ஃபார்ம்டா, ஒன்று திவ்யா, இன்னொன்று சபரிநாதன். ஓகே, எனக்கு இந்த சீசன்ல எனக்கு ஜெயிக்க கூடாதுன்னு இருந்த ஒரு 3 நபர்கள் இருக்காங்க. அதுல 2 நபர்கள் வெளியே போயாச்சு. இன்னும் ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த ஒரு நபரை தாண்டி வேற யாரு ஜெயிச்சாலும் ஐ டோன்ட் கேர். அந்த ஒரு நபர் யாருன்னா சாண்ட்ரா மட்டும் எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் ஜெயிக்க கூடாது. ஏன்னா நான் வந்து அது பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா இந்த 3த்தையும் நான் ஒரே கிரைட்டீரியால தான் வைக்கிறேன். இவ்வளோ அநியாயம், இவ்வளோ அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது. அதை தாண்டி அந்த 4 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் ஓகே, அது வந்து எனக்கு பிரச்சனையாவே தெரியாது. பட் சாண்ட்ராவை மட்டும் எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிற மக்களே. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பெருசா பாதிப்புலாம் நடக்கல. அவங்களுக்கு தான் எல்லாம் பாதிப்பு நடக்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. அவங்க ஒருத்தர் மேல ஃபேக் அலிகேஷன் வச்சா பரவாயில்ல, பல பேர் மேல ஃபேக் அலிகேஷன் வச்சு வர்றது ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு கேமுக்காக ஒருத்தனை எப்படி வேணாலும் போட்டு மிதிச்சு மேல வரலான்ற மாதிரி ஒரு கேம் விளையாடுறது ரொம்ப தப்பா இருக்கு. அதையும் டிக்னிஃபைடு நியாயமான முறையில கேம் விளையாடி இருந்தா தட் வாஸ் குட் ஃபார் மீ. பட் அங்க நியாயமான முறையில அவங்க விளையாடுற மாதிரி இல்லை. தப்பே சொன்னாலும் ஒரு போய் ரியாக்டை போட்டு அல்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.